ஒரு ஹெட் ஃப்ரீ போர்டு நம்ம போடலாம் இந்த இடத்துல. அதாவது ஹெட்டுக்கும் ஆம்பிளிஃபயருக்கும் இடையில ஹெட் ஃப்ரீ வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பர் செட்டு நேஷனல் RX 1535. இல்லை ரேடியோ ஒர்க் ஆகுது, ஆம்பிளிஃபயர்ல இறைச்சல் வருது. ஆம்பிளிஃபயர்ல இறைச்சல் வந்தாலே இந்த செட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேப் ரெக்கார்டர் வந்து ப்ளே ஆகுது, எல்லாமே ஓடுது, அழகாக ஓடுது, ஆனால் சவுண்ட் வரல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட செட் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால் நம்ம எப்படி இதை சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே கலத்தி தான் வச்சுருக்கிறேன். இது ஒரு நல்ல செட்டு. இதோட என்னென்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி தரேன். இங்கே வந்து 2 மோடு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டில் வந்து இது 2 in 1 2 மோடு இருக்கும். ரேடியோ, டேப். ரேடியோவில் போட்டால் இப்படி ஒரு இறைச்சல் வரும். ஸோ இந்த இறைச்சல் இருந்தாலே நம்ம செட்டு வந்து ஒரு 80% ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் டேப் மோடில் போடுறேன் பாருங்கள். டேப் மோடில் போட்டு இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இங்கே எல்லாமே ஓடுது. இப்போ இந்த இதில் வந்து இது மோனோ செட்டுனால 2 பின் இருக்கும் ஹெட்டில். இதில் இந்த ஒன்று வந்து கிரவுண்டு, இன்னொரு பின்னு. ஸோ அதை நம்ம இப்படி டச் பண்ணும்போது நல்ல ஒரு இறைச்சல் வரணும். அப்படி இறைச்சல் வந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து ஹெட்டில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு இந்த பக்கம் உள்ள எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஹெட்டு ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஹெட்டை மாற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் தொட்டு இறைச்சல் வரலைன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஆம்பிளிஃபயருக்கும் இந்த ஹெட்டுக்கும் இடையில உள்ள கம்ப்ளைண்ட் தான் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 in 1 வந்து அதோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேடியோ, இவ்வளோ டேப், ஹெட் ஃப்ரீ. அதாவது ஹெட்ல இருந்து சிக்னல் ஹெட் ஃப்ரீக்கு வந்து அந்த மோட் சுவிட்சுக்கு போகுது. ரேடியோலேருந்து மோட் சுவிட்சுக்கு வருது. இந்த சுவிட்ச் தான் நம்ம டேப் ரேடியோன்னு சொல்லி நம்ம மாற்றி விடக்கூடிய சுவிட்ச். அங்கேருந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து ஆம்பிளிஃபயருக்கு போய் ஸ்பீக்கருக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து 2 in 1ஓட பிளாக் டயக்ராம். இப்போ நமக்கு இந்த ரேடியோ இந்த செக்ஷன் இவ்வளோ கிளியராக இருக்குது. இங்கே ஹெட்டில் உள்ள சிக்னல் இங்கே வரல, ஆம்பிளிஃபயருக்கு வரல. ஸோ இடையில யார் இருக்காங்கன்னா ஹெட் ஃப்ரீ இருக்காங்க. ஸோ இந்த ஹெட் ஃப்ரீ ஒர்க் ஆச்சுன்னா இந்த ஹெட்டில் உள்ள சிக்னல் ஆம்பிளிஃபயர் வந்து நமக்கு போயிடும். இந்த ஹெட் ஃப்ரீ ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மகிட்ட ஹெட் ஃப்ரீ இருக்குது. இதுதான் நம்ம ஹெட் ஃப்ரீ போர்டு. நான் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஹைடெக் ஹெட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கிறேன். ஸோ இதில் வந்து LA 3161 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி நான் இங்கே இருக்குது இந்த போர்டில். இதுதான் ஹெட் ஃப்ரீ ஐசி. LA வெர்டிகலாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து LA 4160 வந்து ஆம்பிளிஃபயர் ஐசி. இதுதான் ஹெட் ஃப்ரீ. இந்த போர்டு தான் கம்ப்ளைண்ட். ஸோ இதை நம்ம சரி பண்ணணும்னு சொன்னால் ஏற்கனவே நமக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிறதும் நாஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு ஹெட் ஃப்ரீ போர்டு நம்ம போடலாம் இந்த இடத்துல. அதாவது ஹெட்டுக்கும் ஆம்பிளிஃபயருக்கும் இடையில ஹெட் ஃப்ரீ வரும். அது எப்படி போடலான்னு சொல்லி பாருங்கள். அந்த போர்டில் கிளியராக இருக்குது. ஹெட்டு, இன்புட், அவுட்புட், வோல்டேஜ் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த பேப்பரும் இந்த இது நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கிறேன். என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி வச்சுங்க. 10-20 சொல்லி வாங்குறாங்க. ஏன்னா இது எனக்கு கிடைக்காது. இந்த LA 3161 ஐசி மட்டும் கிடச்சுன்னா இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த போர்டு மட்டும் தான் கொடுக்குறேன். இந்த போர்டு இந்த பேப்பரும் தரேன். நீங்கள் வந்து இந்த காமன்ஸை போட்டு பேக்கில் சோல்டரிங் பண்ணிங்கன்னா இந்த போர்டு ரெடி ஆகிடும். இங்கே ஹெட்டில் இருந்து 2 லைன் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். இதோட அவுட்புட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோலில் டைரெக்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், வால்யூம் ஒன்றா இப்போ இங்கே ப்ளே பண்ணி வச்சுட்டு வால்யூம் கண்ட்ரோல் தொடும்போது இந்த சவுண்டு கேட்குது. இங்கே ஹெட்டில் தொட்டாலும் இந்த சவுண்டு கேட்கும். இப்போ இது வந்து இந்த ஹெட் ஃப்ரீ மூலமாக நமக்கு ஆம்பிளிஃபயர் கிடச்சிட்டு இருக்கு. இது கரெக்டாக ஒர்க் ஆகிறதுனால இந்த சவுண்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்குது. ரேடியோவும் ஒர்க்கிங்கில் இருக்குது, டேப்பும் ஒர்க்கிங்கில் இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல செட்டு.
நல்லா இருக்கு பழைய பாட்டு. இந்த செட்டில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இதில் இது மொத்தத்திலே மெக்கானிசம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் வந்தாலும் ஏதாவது பெல்ட்டு கலந்து கிடக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இதுக்கு பவர் சப்ளை எப்படி எடுத்துருக்கிறேன்னா, இந்த டேப்பை ஆன் பண்ணும்போது தான் இதுக்கு பவர் வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த மோட்டாரில் இருந்து எடுத்துருக்கிறேன். அதாவது 12 வோல்ட் கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த மோட்டார்லேருந்து இதுக்கு பவர் எடுத்துருக்கிறேன். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மோட்டாருக்கு பவர் வரும். அதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் இதுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதோட ரேடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் நான் ஷார்ட் வேவில் செட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்ம ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் பென் ட்ரைவ் போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருந்தது. அது அந்த ப்ரீஆம்ப் போர்டு வந்து ஒர்க் ஆகலைனால இந்த டேப் ரெக்கார்டர் இனி ஒர்க் ஆகுமான்னு சொல்லி டவுட்டில் இருந்து. ஸோ இப்போ நம்மகிட்ட அந்த போர்டு இருந்தனால நம்ம போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த போர்டு வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.